வாழ்க்கையில் முன்னேற நாம் பலவிதமான முயற்சிகளையும் திறமைகளை வளர்த்து நன்றாக ஒரு செயலை செய்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த செயல் வெற்றி அடையாமல் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்குள் ஆகி நாம் நினைத்த காரியம் நடக்காமல் கஷ்டத்தின் மேல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அந்நிலையில் எங்கள் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும், எனக்கு என் காரியம் உடனே நடக்க வேண்டும், திருமண தடை நீங்கி நல்ல முறையில் நல்ல வரன் அமைய வேண்டும், குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல தொழில் அமைய வேண்டும், அடுத்தவர் முன் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படி நாம் பல்வேறு கஷ்ட காலங்களில் பலவிதமான வேண்டுதல்களை நம்மையும் அறியாமல் நாம் செய்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த செயல் நடைபெறும் வரை நாம் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்போம். ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் எப்படா வேலை கிடைக்கும், ஆண்டவா என்னை காப்பாற்றுப்பா, எனக்கு மட்டும் வேலை மட்டும் கொடுத்துட்டா நான் உனக்கு மொட்டை போடுறேன், அலகு குத்துறேன், தீ மிதிக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன். இப்படி நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வழக்குகளுக்கும் அல்லது அந்த முறையில் என்ன செய்தால் என்ன நடக்கும் என்ற வேதனையில் நாம் வேண்டுதல் வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த வேண்டுதலை நாம் சரியாக நிறைவேற்றுகிறோமா என்று பார்த்தால் நமக்கு காரிய வெற்றி கிடைத்தவுடன் நாம் செய்த வேண்டுதல்கள் மறைந்து போகும். அல்லது நாம் வேண்டுதல் வைத்து டயர்டான பிறகு அந்த வேண்டுதல் பலித்துவிடும். அப்புறம் அந்த வேண்டுதலை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். ரொம்ப என்னடா அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மீண்டும் நாம் செய்த காரியங்கள் எதுவும் நடக்காமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்போம். நல்ல நிலையில் இருந்தது திடீர்னு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அடைய ஆரம்பிப்போம். அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது சரியான தசாபுத்தி கிரக பயிற்சி இல்லாமல் இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் யாராவது நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க, ஏங்க நீங்கள் முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தீங்கள்ல, அந்த வேண்டுதலை நிறைவேற்றாதனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். எப்பயுமே வேண்டுதலை வச்சா நிறைவேற்றிருங்க, அதை பண்ணாத நல்லது. நிறைய பேர் குழந்த பிறந்தோனையும் குழந்த பிறக்கிறதுக்காக வேண்டுதல் வச்சுருப்பாங்க, பிறந்தோடனே அதை மறந்துடுவாங்க. அப்போ இந்த மாதிரி பால் குடம் எடுக்கிறேன், மஞ்சள் துணி கட்டி நான் அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிறேன், இப்படி நிறைய அவங்கவுங்க அப்பப்போ என்ன தோணுதோ அந்த வேண்டுதல்கள்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வேண்டுதல்களை அவங்க நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்த்தா நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றாதனால தான் உங்களுக்கு தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, அதனால தான் மீண்டும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக மொத்தம் இந்த நேர்த்திக் கடனை செலுத்தாமல் நம் முன்னோர்கள் கூட அந்த நேர்த்திக் கடனை செலுத்தாமல் இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம அந்த நேர்த்திக் கடனை செலுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு குற்றமாகவே அல்லது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்பட்டுருது. எப்பயுமே நல்லா இருந்தால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். திடீர் நஷ்டம் திடீர் கஷ்டம் வரும் பொழுது புரியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். அது கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த சூழ்நிலைகளில் நம்ம என்ன நேர்த்திக் கடன் வேண்டியிருந்தோம், என்ன முன்னோர்கள் நேர்த்திக் கடன் நிறைவேற்றாமல் இருந்தாங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் பரம்பரை தோஷம் நீங்கும். நீங்களும் அடுத்து வெற்றிகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை நேர்த்திக் கடனை நிறைவேற்றினா அதை அடைஞ்சிடலாம். முன்னோர்கள் வேண்டியிருந்தாலும் சரி, நம்ம வேண்டியிருந்தாலும் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுறது நம்மளோட கடமை. அப்போ தான் நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று பலவிதமான வெற்றிகளை அடைய முடியும். அப்போ கடவுள் நேர்த்திக் கடன் செலுத்தலைன்னா பழி வாங்குவாரா அப்படின்னா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம கடமையை நம்ம செஞ்சாகணும். 3 தலைமுறையாக கூட நேர்த்திக் கடன் செலுத்தாமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பல தலைமுறைக்கு நமக்கு கஷ்டங்கள் வராமல் போகும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு 3 பௌர்ணமிக்கு சென்று தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட நேர்த்திக் கடன் செலுத்தப்பட்டதுக்கான பலன்களை குடும்பத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் எப்போதுமே நிம்மதி நிலவக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு 3 பௌர்ணமி தொடர்ந்து போய் வழிபடுங்க. நேர்த்திக் கடன் செலுத்தாமல் இருந்தாலும்
செலுத்திய பலனை உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும். மென்மேலும் நீங்கள் வெற்றிகளை பெறுறதுக்கு உங்களோட இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுங்க. வெற்றி மேல் வெற்றி வரும். குலதெய்வம் எங்களுக்கு தெரியலைங்க, அதெல்லாம் மறந்து போச்சு, அப்போ நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்குறவங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மனோ, முருகன், பெருமாள், சிவன் ஆகிய கோயில்களுக்கு ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் எத்தனை தலைமுறை வேண்டுதல் இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து 6 பௌர்ணமி தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த தோஷங்கிறது நீங்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். குலதெய்வம் தெரியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு கூட நீங்கள் வேண்டுதல் வச்சு பல தலைமுறைகளாக செய்ய விடாமல் போனதுக்குரிய அத்தனை நேர்த்தி கடனையும் செலுத்துகிறதா ஒரு முக்கியமான வேண்டுதலை வச்சு நீங்கள் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமான தோஷத்தை நீக்கி வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் உங்கள் தலைமுறை தலைக்கக்கூடிய யோகத்தையும் தருவார்.